மகனே லக்கர குமாரா, எனக்கு கல்யாணம் கல்யாணம் இப்படி பாரு எல்லாரும் அனுப்பிச்சு அழகனா பிடிக்கணும் புள்ள பெத்தா கல்யாணம் கல்யாணம் தான் சீக்கிரம் கல்யாணம் பண்ண சீக்கிரமே உடனே கல்யாணம். ஆனா ஒண்ணு பாரு பொண்ணுக்கு இந்த அழகா இல்லைன்னு கல்யாணம் பாரு அப்படி இதுடா உங்களுக்கு வேலை கொடுக்குறோம் பாரு. ஆனா பொண்ணு சரியில்லைன்னு கோவிச்சுக்கூடாது. அப்படி முன்ன பின்ன அழகு கம்மியா இருந்தாலையும் நீ ஏத்துக்கணும். அப்பா பாக்குற பொண்ணை நீ ஏத்துக்கணும். அழகு அது இந்த அழகு பெருசா இருக்கு. அது இப்ப கல்யாணம் இல்லையா, அதனால அது கிளம்பிக்கணுங்க. பொண்ணா வரும் 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 இந்த மாதிரி என் பையனை பாரு. ஆமா நான் 3 மாசத்துக்கு கனிமார் வைக்கிறேன் மாமா. புள்ளிக்கு இது பயிர கொடுத்தா நல்லா வாழ்வாங்க. போதும் போதும் அளவு கொடுக்குவான். மகன்கிட்ட பாரு பாரு நேரம் மூஞ்சிய பார்க்காத கீழே பாரு. குமாரா உன் சிரிப்பை பார்த்து உன் அழகா பார்த்து பொறாமையாக்குது எல்லாருக்கும். மறுவாள் அக்கறக்குமாரா என் மகளை சுந்தர அரசன் எப்ப பாரு தம்பி அவ்வளவு இந்த தம்பிய சொல்றோம், அந்த தம்பி இல்ல. அரியா வயசு சரியா தானே கண்ணாலாம் வராது. சீக்கிரம் கல்யாணம் பண்ண அப்படி பாருமா இவர்தான் என் மகனை கட்டிக்கிறது நீ குடுத்து வைக்கணும். என்னத்த பார்த்து நீ பயந்து போனப்ப நான் உங்க அப்பா மூஞ்ச பார்த்தல பயந்து ஓடல. எப்பா சாமி மகன் மூஞ்ச கல்யாணம் பண்ணு என்ன கீழே என்னமோ அத்தாச்சு ஓடுக்குது. அதான் முக்கியமானது. ஆமா ஆமா கெட்டவா வாயில வச்சிருவோம். மாற நீ மருந்து சமாளிக்க குட்டு வச்சுருக்க இந்த மாதிரி மருந்து சமாளிக்க குட்டு வச்சுருக்க
பையனை பார்த்தா நானே கட்டிக்கலாம்னு ஆசையா தான் மருமகனே அமைதியா இரு. மனம் முடிச்சு உனக்கு கல்யாணம் உண்டு. இங்க உட்கார்ந்துக்கிறவங்கள சாப்பிட்டு தான் போவாங்க. அறிவுமா இருக்குது. கல்யாணம் பண்ணுங்க மாமா. உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்குதா? புடிச்சுக்கிச்சு எனக்கு. உனக்கு பிடிச்சிருக்குதா? எனக்கு பிடிச்சிருக்குது. மாமா. ஆமா. எனக்கு உடம்பு தாங்காது சாமி. நான் ஆடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீ பண்றீல வா, நான் பண்றேன் வா. ஒரு வாரம் கஷ்டமாக்கு அப்புறம் ஒரு வாரம் கஷ்டமாக்குமா வா. வாடி அம்மா சுந்தரி. ஒண்ணும் தர மாட்டேன். கல்யாணம் கல்யாணம். இங்க பாரு. இந்த பையனை கட்டிக்கிறதுக்கு நீ குடுத்து வச்சிருக்கணும். அவங்க என்னன்றாங்க? ஆளை பார்த்து பொண்ணு கொடுக்காத, வேலையை பார்த்து பொண்ணு கொடுன்னு கேக்குறாங்க. இங்க பாரு. எல்லாரும் 5 நிமிஷத்துலயே ரெடி அடிக்கும். என் மகன் 24 மணி நேரம் இப்படி கல்யாணம் பண்ண சீக்கிரம். ஆனா எதுல குறைவா இல்லடா மகனே. அது குறைவா இல்லடா. சரி. உனக்கு எதிரி இங்க பாரு. எங்கடா பொறி வியாபாரம் பண்றேன்டா. எதா அடிக்கிறீங்க? அது என்னமோ அங்க எழுதிருக்குது. ஆள் அடிக்கிறானா அவன் அடி. ஏற்கனவே அண்ணன் அரோபலனுக்கும் ராமனுக்கு பகை இருக்கிறது. விட்டால் அண்ணன் கொண்டு விடுவான். அண்ணா அண்ணா இப்படி விடக்கூடாது. கல்யாணம் கல்யாணம் பெரிய தங்க பத்தைகளை கட்டு. இருங்கடா இருங்கடா. என் மகனே வாங்க. யாரா போட்ட என் மகன்? நாட்டி எடுக்கிறேன் இவனை மட்டும் வீடியோ யாரு அர்ஜுன மட்டும் பையன் 6 ரூபாய் ஏண்டா உங்க ஒப்பமாரெல்லாம் காட்டுக்கு போயிட்டாங்க. யாருமே இல்லைன்றாலும் மகனை கல்யாணத்தை நிச்சயமாங்க. வந்துட்டீங்களா? என்னதான் புடங்கனாலும் சரி ஆளு சொன்னா கம்பீரமாக்கலாம். மகன் மாதிரி காட்டுக்கலாம். கல்யாணம் பண்ணிக்காங்க. அரை மணி நேரத்துல அதை கொளுத்து வா. அண்ணா தம்பி நம்மை பெற்றவர்கள் வனவாசலில் இருக்கிறார்கள். தாய் தந்தை தான்
தாரை வார்க்க வேண்டும். ஆனால் இப்பொழுது நம்முடைய தாய் தந்தை கிடையாது. தந்தையவர்கள் வனத்தில் இருக்கிறார்கள். பங்காளி முறையில் இருப்பது யாரு? பெரியப்பன். பெரியப்பன் துரியோதன அப்பதான் பெரியாப்ப கண்ணு தெரியும். ஆனால் அதற்காக அவரை அவிழ்த்து விடு. நானும் அவங்க கூட பேசுறேன் நான். ஒரு அடியே வேணும் உன்னை. அம்மா ஏன் மாமா சாமான ஆளு கிடையாது. சாமானக்காரங்களா? சாமானக்காரங்க நீ தானே சாமானக்காரன். என் மகன் சாமான் பெருசா? மாமா இவங்க 4 வாரம் ஒன்னாக்கிறதுனால என்னை கட்டினாங்க. பேசிக்கிறீங்க அவிழ்த்து விடு. அவுத்து விடுக்கூடா. என்ன பண்ணணும் இப்ப நான்? மாமா தாரை வார்க்க வேண்டும். அண்ணா நம்முடைய தந்தை மேல இருப்பது பெரியப்பன். ஆமா பொண்ணு பக்கம் யாரு இருக்கிறது? பொண்ணு பக்கம் யாரு? அந்த மாமன். கண்ணாரு. அவர் தாரை வார்க்க வேண்டும். பெண் பக்கம். அதனால் அவரை அவிழ்த்து விடு. தம்பி அண்ணா தம்பி இந்த கண்ணனை வந்து அவுத்து விடுறவன் சரியான கில்லாலாம் கடி. எதனா சூழ்ச்சி பண்ணி போடுவான். உங்களுக்கு எந்த வஞ்சனை செய்ய மாட்டான். நான் உங்க பக்கம் தான் சாதம் வாங்குறேன். எங்க பக்கறியா? ஆமா விட மாட்டுங்க. விடமாட்டீங்களா? வேற வழி செய்தால் கழிச்சு விடனா இல்லன்னா வாங்க மாட்டியா? மகனே பாரு அதுக்குதான் முதல்ல கழிப்பின்னு வராதணும் நானு. இப்படிதான் கல்யாணமா? 2 பேரும் உனக்கு விளக்கு பிடிக்கிறீங்களா? திருமணம் இப்போது நடக்க போகிறது. எங்களுக்கு நீ தாரை வார்க்க வேண்டும். நான் மயிரை கூட தார பார்க்க மாட்டேன். தார வாக்குறதா இருந்தா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணா மட்டும்தான் நான் தார வாக்குவேன். என்ன சத்தியம்? எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். தம்பிக்கு கல்யாணம் நடக்கணும். என்னத்த சத்தியம் இந்த பெரியாப்ப கேட்டு அண்ணா நீ சத்தி பண்ண அப்படியா? மாயா சுடியேறி போனதுங்களே பெரியப்பா பாரு இவங்களை பிரிக்கிறேன். பாரு நீங்க 4 வாரம் ஒன்னா இருக்கிறீர்கள். நீமே இந்நாள் முதல் நீங்க 4 வாரம் ஒன்னா சேரக்கூடாது. நான் ஒன்னா பார்க்க கூடாது. அப்படி நான் மட்டும்தான் நான் தார பெரியப்பா சேர்க்கிறாரு. என்ன 4 வாரம் ஒன்று கூட கூடாது. இனிமேல் யாரும் ஒன்று சேரக்கூடாது என்று சொல்கிறாரு. அப்படின்னா மட்டும்தான் நான் தார பார்க்குவேன். நம்மளே யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த பெரியாப்பெல்லாம் நம்மளுக்கு ஒரு அப்படியே சும்மா பிசிக்கு அப்படியே ஏடி 4 பேரும் ஒன்னா வந்துக்கிறீங்க. அதனால தான் கட்டிட்டீங்க. யாரு தனியா தான் 2 நாள் முதல் கட்டி மண்ணா மட்டும்தான் நான் தார பார்க்க கிளம்பு. தம்பிக்கு கல்யாணம் நடக்கணும். நீ சத்தியமா பண்ணிடு. பண்ணியா பெரியப்பா? இதற்கு மேல் நாங்கள் வேற ஒன்று சேர மாட்டோம். இது சத்தியம். வைடா கையா வைடா வச்சிட்டா வைடா போட்டேன் நான். என்னமா லஞ்சு வாங்குறியாடுது? எனக்கு கல்யாணம் இருந்தாலும் மங்கல்ய தத்து நானே மகத கோயிந்தா பண்ணிருவியா? சீக்கிரம் பண்ணு. என் மகனுக்கு நடக்கிற திருமணத்தை மாத்தி ஏமாமா நீ எதுனா பண்ணியா? மாமா மகன் தான் இவனும் மகன் தான். என்ன ஒரு ஐடியா பண்ற பாத்தியா? அவனதான் மொட்டை அடிக்குவான். அதனால மொட்டை அடிக்குவான். என் மகன் எங்க நாசமா போட்டோம். உன் மகனுக்கெல்லாம் பொண்ணு பாத்துக்கலாம். ஆபத்துக்கு பாவம் இல்ல. அப்படியா? போடு 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 போடு. தார வாக்கலாம். உங்கள் புலம்பெயர் சொன்னா தார வாக்கலாம். எனக்கு உனக்கா நானே போட்டு மாலை போட்டு வந்துருக்கா? மாப்பூல அந்த கண்ணாடிக்கார என்னை பார்த்து சிரிக்கிறானே. எங்களுக்கு காந்தவாரசி கோத்திரத்துல சாட்சாதி ஆண்டவரக்கம் லட்சுமிக்கு பிறந்த
சுந்தரியே அபிமன்னனுக்கு மனமாற சம்மதம் சம்மதம். நான் என்ன சொல்லிட்டோம் என் மூத்திரத்தை தான் சொல்லுவேன் நான். ஏய், ஏன் பெரியப்பா? சொல்ல மாட்டியா? ஏன் சொல்ற? நான் என்ன மயிர் சொல்லுவேன் ஜம்மு மகாராஷ்டிர பாத்திரத்தை வந்த ஜம்மு மகாரிஷி கோத்திரத்து மூத்திரத்துல அர்ஜுனனுக்கும் சுமதரைக்கும் இருந்த அபிமன்னனுக்கு சுமதரையே நிச்சயிக்க சம்மதம். பொருத்தம் கொண்டோம். எனக்கு கல்யாணம்